கர்த்தராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அமைதியாக வந்து நிற்கிறோம். நாங்கள் பெரியவர்கள் இல்லை, வலிமையானவர்களும் இல்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். இன்று இந்த சேனல் மூலமாக பிரார்த்தனை கேட்டு வந்த ஒவ்வொரு சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி கைகளை உயர்த்துகிறோம். அவர்கள் சொல்லிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அது சோதனையாக, சுமையாக, கண்ணீராக மாறியிருக்கிறது. கர்த்தாவே, உடல் வியாதியால் வேதனைப்படுகிறவர்களை நீர் காண்கிறீர். மருந்துகள் பலன் தராத இடத்திலும், டாக்டர் வார்த்தைகள் நம்பிக்கையை குறைத்த இடத்திலும் நீர் ஒரே வார்த்தை சொன்னால் போதும், சுகம் உண்டாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போது அந்த உடல் வலியை கட்டி, அந்த நோயின் வேரை அறுத்து, அந்த உடலில் புதிய வலிமை, புதிய உயிர் ஓடும்படி உம்முடைய சுகமளிக்கும் கரத்தை நீர் வையுங்கள் கர்த்தாவே. கர்த்தாவே, மன கஷ்டத்தில், பயத்தில், குழப்பத்தில் என் வாழ்க்கை இப்படித்தான் முடிந்து விடுமா என்று கேள்வி கேட்கிற இதயங்களையும் நீர் காண்கிறீர். மனிதர்கள் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளவர்கள் தினமும் உடைந்து போகிறார்கள். அந்த உடைந்த மனங்களை நீர் தைக்கிற தேவன், அந்த பயத்தை நீர் சமாதானமாக மாற்றுகிற தேவன். இப்போதே அந்த மனங்களில் உம்முடைய சமாதானம் ஊறி போகட்டும். பாரமாயிருந்த எண்ணங்கள் விலகட்டும். நம்பிக்கையில்லா இரவுகள் முடிவுக்கு வரட்டும். கர்த்தாவே, சோதனை காலமா போகிறவர்கள் இருக்கிறார்கள். வேலை, குடும்பம், பொருளாதாரம், உறவுகள் எல்லாமே ஒரே நேரத்தில் எதிர்த்து நிற்பது போல் இருக்கிறது. நான் சரியான பாதையில் தானா என்ற சந்தேகம் கூட அவர்களை வலியடிக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை சோதனையில் உடைக்கவில்லை, சோதனையின் வழியாக உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறீர். இந்த காலம் நிரந்தரம் இல்லை என்பதை அவர்கள் உணரும்படி செய். இந்த இருள் முடியும், வெளிச்சம் வரும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்குள் உறுதியாக வை. இப்போது இந்த பிரார்த்தனையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பெயரை சொல்ல முடியாவிட்டாலும் அவர்கள் கண்ணீரை நீர் எண்ணி இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, விடுதலை தேவைப்படுகிற இடத்தில் விடுதலை, சுகம் தேவைப்படுகிற இடத்தில் சுகம், வழி தெரியாத இடத்தில் தெளிவு, நம்பிக்கை இழந்த இடத்தில் புதிய தைரியம் தாரும். இந்த பிரார்த்தனை முடியும் போது கூட அவர்கள் பிரச்சனை முழுவதும் தீர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் உள்ளம் வலிமையடைந்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நிற்கும்படி செய். இந்த சேனல் ஒரு வார்த்தை சொல்லும் இடமாக மட்டுமல்ல, உம்முடைய சமாதானம் ஓடும் இடமாக இருக்கும்படி எங்களை பயன்படுத்தும். எல்லா மகிமையும் கனமும் புகழும் உமக்கே ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.